வெல்கம் பேக் டு கிளாம் கேர்ள் சேனல். விநாயகர் சதுர்த்தி அப்போ 3 days விநாயகர் வந்து வீட்டில் வச்சுருப்போம். அப்படி இருக்கிறப்போ நம்ம ஈவினிங் டைம் வந்து ஏதாவது நெய்வேத்தியம் நம்ம செஞ்சு விநாயகருக்கு வந்து ஈவினிங் சாமி கும்பிடுவோம். செகண்ட் டே ஆன இன்றைக்கி வந்து நான் அவல் லட்டு செய்யலான் இருக்கேன். அண்ட் கீ போட்டுட்டு நம்ம பூகா வந்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கப்பில் வந்து 2 கப் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் அண்ட் ஸ்வீட்னஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்றது தான். ஸோ 2 கப் வந்து நான் போகா எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ரெட் கலர் போகா லட்டு கூட செய்யலாம். நான் வந்து ஒயிட் அவலை வச்சு தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இது நல்லா வந்து லிமிட்டான ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் கோகனட் வந்து கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் வந்து நான் சிம்பிளாக கீ போட்டு இதை நல்லா சார்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டுமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் சேம் பேன் வந்து இதில் நம்ம கேஷ்யூஸ் ப்ளஸ் கிரேப்ஸ் எல்லாமே வந்து நான் இது பண்ணிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளாக தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இது ரொம்ப ஷார்ட் வீடியோ தான் இருக்க போகுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப டார்க்காகவே இருக்குது. ஐ திங்க் மழை பெய்யும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த அவல் ப்ளஸ் தேங்காய் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவல் நல்லா பவுடர் பண்ணி தனியாக மிக்சியில் பண்ணி வச்சுக்கோங்க. வித் தட் சேம் கீயில் வந்து இப்போ வந்து நம்ம ஜாக்ரியை போட்டு நல்லா வந்து மெல்ட் பண்ண போகிறோம். இதில் நம்மளுக்கு எந்த வாட்டரும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் கீயை வச்சு இந்த ஜாக்ரி ஃபுல்லாக நீங்கள் மெல்ட் பண்ணி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இந்த போகா லட்டு பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். அண்ட் ரொம்பவே ஈஸி, சிம்பிளாகவும் நீங்கள் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சுகருக்காக ஸ்வீட்னஸ்க்காக நம்ம ஜாக்ரி தான் ஆட் பண்ணுறோம். ஸோ எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். ஜாக்ரி இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மீன்வால் இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அவல் அந்த போகா வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம கிரேட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல கோகோனட், அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்லோ ஃப்ளேம் ஹீட்டை வச்சு நம்ம நல்லா பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ட்ரை ஆக சீக்கிரமாக ரொம்ப ஹார்டாகிடும். அப்புறம் நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஹீட்லேயே வந்து கோகோனட் ப்ளஸ் போகாவோட பவுடர் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இந்த அவல் லட்டுக்கு வந்து பவுடர் பண்ணி தான் நீங்கள் போடணும். இப்போ எல்லாமே நான் போட்டுட்டேன். கொஞ்சம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது ஐ ஃபீல். ஸோ கொஞ்சம் வந்து நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கீ போட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் லூஸாக ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறினா போதும். ஆறினதுக்கப்புறம் நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக வந்து லட்டுவாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நம்ம பூஜா ரூமில் வந்து மோரோவர் மார்னிங் எல்லாம் ஒர்க் முடிஞ்சிச்சு. இதனால் உங்களுக்கு பூஜா ரூமில் போயிட்டு கொஞ்சம் வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் காமிச்சிடுறேன். பார்த்திங்கன்னா கிளைமேட் செம்மையாக இருக்குது. இட்ஸ் ஃபீல் லைக் ரெய்னிங் அண்ட் செம்ம காற்றடிச்சிட்ருக்கு சென்னையில். இந்த டைமில் இந்த லட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஹாட்டாக சாப்பிட்டா நம்ம. ஸோ வாங்க நம்ம சாமி ரூம் போயிட்டு காலையில் விநாயகர் நான் என்ன பண்ணியிருந்தேன் காமிக்கிறேன். காலையில் கொஞ்சம் நான் பூலாம் வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து வதங்கிடுச்சு. கொஞ்சம் பூஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் லட்டுஸும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சைடில் வந்து நான் தியாஸ் வச்சுருக்கேன். ப்ளஸ் ஃப்ளவர்ஸ் போட்டுட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் எல்லோ கலர் ஃப்ளார்ஸ்லாம் வச்சுருக்கேன். அந்த நாகம் பூ வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் கீழே வந்து விநாயகருக்கு வந்து எப்பயுமே வைக்கிறது தான். கொஞ்சம் பெரிய பவுலில் வந்து நான் லீவ்ஸ் எல்லாம் வாட்டர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் செட்டப் இருந்துச்சு. நேற்று வேறு மாதிரி இருந்துச்சு. எல்லாமே நான் லைட்டின் பண்ணிட்டதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அண்ட் ரொம்ப ப்ரிட்டி அண்ட் சிம்பிளாக இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் நம்ம லட்டு வந்து சூப்பராக இருக்குது பார்க்க. ஐ திங்க் விநாயகர் வில் லைக் இட். இப்போ வந்து எதுக்காக இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான் அப்படியே பேக்கில் வரேன். அந்த 3 விநாயகரும் பின்னாடி வர ஷேடோ, வாலில் வர ஷேடோ பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த 3 விநாயகரோட ஷேடோவும் பாருங்களேன், வாலில் செமையாக இருக்குது. ஸோ செகண்ட் டே வந்து ஓவர் ஆயிடுச்சு. தேர்ட் டே முடிஞ்ச நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பை பாய்.